என்னக்கா நீ அந்த ஒரு விஷயம் நடந்து உங்களை கூட்டிட்டு வந்து 4 சோத்துக்கு வச்சு யாரை பழி வாங்குறது? யாரும் பழி வாங்குறது? எது இந்த போஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆக்டர் சமுத்திரக்கனியோட இந்த ஒரு வீடியோ தான் இப்ப சோஷியல் மீடியால அதுவும் விஜய் ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில வைரல் ஆகிட்டு வருது. ஆக்சுவலா சமீபத்துல தளபதி விஜயும் நடிகை த்ரிஷாவும் ப்ரொடியூசர் கல்பதி சுரேஷோட மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில ஒரே கார்ல ஒன்னா வந்தது மட்டும் இல்லாம ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வந்து ரிசப்ஷனை அட்டன் பண்ணது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே மிகப்பெரிய ஷாக்கா இருந்தது. இதுல அவருடைய ஃபேன்ஸே மனம் முடிஞ்சு போயிட்டாங்க. உண்மையை சொல்ல போனா கரூர் விஷயம் ஜனநாயகன் பிரச்சனைன்னு இப்படி எல்லாத்துக்குமே விஜய்க்கு சப்போர்ட்டா தூண் மாதிரி நின்று அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் எல்லாருக்கும் பதிலடி கொடுத்துக்கிட்டு வந்தாங்க. பட் இந்த விஷயத்துல அவங்களால சப்போர்ட் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு வராங்க. இப்படி அவருடைய இமேஜை அவரே டேமேஜ் பண்ணிக்கிறாருன்னு கவலையோட புலம்பிக்கிட்டு வராங்க. மேலும் இது கண்டிப்பா தேர்தலப்ப பேக் ஃபயர் ஆகும்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில ரீசெண்டா நடந்த டெக்ஸ்லா படத்தோட பூஜையில கலந்துகிட்ட ஆக்டர் சமுத்திரக்கனி டைரக்டர் பாலா மற்றும் மார்வி உதயகுமார் அவர்கள் கூட சேர்ந்து ரொம்ப சீரியஸா பேசியிருக்காரு. அதாவது என்ன பேசியிருக்காருன்னா, இது என்ன விளையாட்டா, இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நீ அவங்கள வெளியில கூட்டிட்டு போற, 4 செவத்துக்குள்ள வச்சிருக்க வேண்டியது தானே, யாரை நீ பழி வாங்குற, எதுக்காக இந்த போஸ், எல்லாமே நல்லா தான் வந்துகிட்டு இருந்தது, இனிமே நம்மளால முடியாதுன்னு கட்சிக்காரனே சொல்றான்னு சமுத்திரக்கனி இதுல பேசியிருக்காரு. ஸோ ஆக்டர் சமுத்திரக்கனி இதுல விஜய் மற்றும் த்ரிஷாவை பத்தி தான் பேசியிருக்காருன்னு சொல்லி இப்ப சோஷியல் மீடியால பலரும் இவர் பேசின இந்த வீடியோவை வைரல் பண்ணிக்கிட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.